ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறுபிறவி பாகம் 6. பிரளய காலத்தில் உலகம் மூழ்கிய போது இந்த தலம் மட்டும் மூழ்காமல் வெளியே தெரிந்தது. அப்பொழுது பிரம்மா வந்தார். அங்கே விஸ்வநாத சுவாமி எழுந்திருப்பதை பார்த்து அவரை வழிபட்டார். அப்போது ஈசன் ஜோதிர்லிங்கமாய் காட்சி கொடுத்தார். இந்த நிலையில் பிரளயத்தில் சிக்கிக்கொண்ட நந்தி இறைவனை தேடி இத்தலத்திற்கு வேகமாக வந்தது. அப்போது அது கால் சறுக்கி ஒரு பக்கமாக விழுந்துவிடவே அதனுடைய வலது காது மடங்கி உள்நோக்கி சென்று விட்டது. இதனால் வருந்திய நந்தி இறைவனை நோக்க, நந்தியின் உள்ளப்போக்கை அறிந்த இறைவன், நந்தியே வருந்தாதே, யார் ஒருவர் தங்கள் குறைகளை உன்னுடைய வலது காது இருந்த பக்கம் சொல்கிறார்களோ அதனை நான் உடனே நிவர்த்தி செய்வேன் என்று சிவபெருமான் ஆறுதல் கூறினார். அதன்படி இந்த நந்தியின் வலது காது பக்கம் தங்கள் குறைகளை கூறினால் அது நிவர்த்தி ஆகிவிடுகிறது என்பார்கள். சரி, சிவன் கோயில் தட்சிணாமூர்த்தி வேண்டுமல்லவா? தட்சிணாமூர்த்தியும் இருக்கிறார். அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். ஆலயத்தின் தெற்கு பகுதியில் உள்ள சன்னதியில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி காட்சி தருகிறார். இவர் சீடர்கள் யாருமின்றி காலை வாகனத்தில் அமர்ந்து நிறுதி திசையை நோக்கி அருள் புரிகிறார். இவரை அன்னதான தட்சிணாமூர்த்தி என்பர். இந்த தட்சிணாமூர்த்திக்கு பேர் அன்னதான தட்சிணாமூர்த்தி. இவரை தரிசித்தால் சாபங்கள் நீங்கும், கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம். இவருக்கு தினமும் பழைய சோறு, தண்ணீர் ஊற்றி வைத்த முதல் நாள் சோறு படைக்கப்படுகிறது. இவரை மனதார வழிபட்டால் பசித்த நேரத்தில் உணவு கிடைக்கும் என்கிறார் கோயிலில் இருக்கின்ற சிவாச்சாரியர்கள். சரி, ராகு கேது இருக்கணும் இல்லையா சிவன் கோயில், அதையும் சில விவரங்களை பார்க்கலாம். இத்திருக்கோவிலில் ராகு பகவானும் கேது பகவானும் ஒரே இடத்தில் அருள் புரிகிறார்கள். வேறு எங்கேயும் இப்படி இருவரும் ஒன்றாக இணைந்து காட்சி தருவது கிடையாது. ஒரே இடத்தில் இருவரையும் வணங்கும்படி ஒற்றுமையோடு அருள் புரிகின்றனர். நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் மாறு திசையில் இருப்பதும் இங்குதான். கர்ப்ப கிரகம், இந்த கோயிலின் கர்ப்ப கிரகம் மட்டும் தேன் கலந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது. இத்திருக்கோவிலின் தலமரம் வன்னி, தல தீர்த்தமான பிரம்ம தீர்த்தம் கோயிலோட கிழக்கு பகுதியில் இருக்கிறது. தினமும் காலையில் சூரிய பகவான் தன்னுடைய ஒளிக்கதிர்களெல்லாம் இங்கு பரப்புகிறார். வருடம் 365 நாட்களும் சூரியனுடைய ஒளி இங்கு சுவாமியின் மீது படுகிறது. அதை நாளை பகுதி 7 பார்க்கலாமே.